நிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. எனக்கு இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுல அவ்வளோலாம் பெரிய நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் இப்போது என் மனசில் ஒரு நடுக்கமாக இருக்குங்க. ஜோசியர் நல்ல விஷயம் சொன்னால் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஏதாவது சரியில்லைன்னு சொல்லிட்டா என் மனசுலாம் தாங்காதுங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் வேணா இங்கே வாசலில் இருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஜாதகம் பார்க்கலனாலும் என் மருமக பல்லவிதானே எப்போவும் முடிவு பண்ணிட்டேங்க. ஹே லக்ஷ்மி, நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. பல்லவிதான் நம்ம சித்தார்த்துக்கு மனைவியா வர போறவ, நம்ம மருமக. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா நீ ஏன் இப்படி பயப்படுற? சம்மதி வீட்டுக்காரவங்க வசதியில கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு பணம் காசை விட இந்த கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப அதிகமா இருக்கும்மா. அவங்களுக்கு அதிகமான பக்தியும் பிடிப்பும் இருக்கு. அவங்க திருப்திக்காக நம்ம ஜாதகம் பார்க்கறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதேங்க. நல்லதே நினைப்போம்மா, நல்லதே நடக்கும். இதோ நான் உன் கூட தானே இருக்கேன், வா உள்ள போலாம். அவங்களும் ரொம்ப நேரமா நம்மளை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்காங்கம்மா. வாமா போலாம். சரிங்க, வரேன். சாமி வணக்கங்க. இது என் பொண்ணோட ஜாதகம், இது அவங்க பையனோடது. என் பொண்ணுக்கும் இவங்க பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்க போறேங்க. 2 ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அப்படியே பூ வைக்கிற விசேஷத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் ஒரு நல்ல தேதியா குறிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சாமி என்னங்க சாமி, பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கா? ஏதாவது குறை இருக்குங்களா? ஹலே, பொருத்தம் எல்லாம் 2 பேருக்குமே அமோகமா இருக்கு. இந்த பையனுக்காகவே பிறந்த பொண்ணு தான் உங்க பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜா ராணி மாதிரி ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்க. பையனுக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்குமா. ஆனா அந்த ராஜாவையே ஆளக்கூடிய திறமை உங்க பொண்ணுக்கு இருக்கு. கடவுளே, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா என்ன சாமி ஆமான்னு இழுக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆளே, இந்த 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கிறது உறுதி. அதுல எந்த சிக்கலும் இல்ல. ஆனா பையனோட ஜாதகத்துல 2 கண்டம் இருக்குமா. சாமி என்ன சொல்றீங்க? ஆமா மகளே, இந்த பையனோட ஜாதகத்துல 2 கண்டம் இருக்கு. அதுல ஒரு கண்டத்துல இருந்து அந்த பையன் ஏற்கனவே தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்த கண்டத்தை கடக்க அவன் ரொம்ப போராடிதான் ஆகணும். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிப்பான். என்னங்க சாமி இப்படி எல்லாம் சொல்றீங்க? மாப்பிள்ளை உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராதே, 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்ல? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என் பையனுக்கு அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, எதுனாலும் நாங்க செய்யறோம். மகளே, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நன்மைக்கே. இந்த கண்டத்துல ஒரு நல்ல முடிவு தான் கிடைக்கும். உங்க பையன் ரொம்ப புத்திசாலி. அந்த கண்டம் என்னங்கிறத அவன் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவான். அந்த நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல, மிக அருகிலேயே தான் இருக்கு. சாமி அப்போ பூ வைக்கிற தேதி? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல நீங்களே மறுபடியும் என்ன வந்து பாப்பீங்க. அப்போ மற்ற விஷயத்த எல்லாமே பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. உங்க குலதெய்வத்தை மட்டும் விடாம வேண்டிக்கோங்க. அதிகாலை 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. எல்லாம் சரியாகும். என் அப்பன் நீசன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அர்ஜுன் கால் பண்றானா? ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்குமோ? ஹலோ, சொல்லுடா மச்சி. சித்து, நீ சொன்ன அந்த லாரி மேட்ரை நான் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன்டா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணி நம்பர் ட்ரேஸ் பண்ணியாச்சு. அப்படின்னா அந்த லாரி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? சித்து, ஆக்சுவலி அது லோக்கல் வண்டி தான்டா, ஃபேக் நம்பர் இல்ல, ஒரிஜினல் நம்பர். ஓனர் டீட்டெயில்ஸும் கிடைச்சாச்சு. நிஜமாவாடா?
ஆமாடா, ஃபோன்ல எல்லாமே சொல்ல முடியாது. மேட்ரு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. நீ நேர்ல வா, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த போற எல்லாமே சொல்றேன். ஓகே, இப்போ எங்க இருக்க நீ? லொகேஷன் ஷேர் பண்றேன். அந்த லாரியும் டிரைவரும் இங்க தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஆளுங்க எல்லாரும் அங்க வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அவன் எஸ்கேப் ஆக சான்ஸே இல்லை. நீ உடனே கிளம்பி வா. நான் இப்போ உடனே கிளம்பிடுறேன். ஃபாஸ்டா வாடா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணா அப்புறம் ரொம்ப கஷ்டம். கம்மிங்டா. நான் நினைச்ச மாதிரி தான். இந்த டிரைவரை பிடிச்சிட்டா பின்னாடி இருக்கிற எதிரி யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னைக்கு அவனை சும்மாவே விடக்கூடாது. சித்து, என்னடா சடன்லி ஃபேஸ் மாறிடுச்சு? யார் கால் பண்ணாங்க? என்னமோ சீரியஸா பேசின மாதிரி இருந்துச்சு. விக்ரம், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குடா. இமிடியேட்டா நான் போக வேண்டியிருக்கு. அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாரையும் நீ கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறா. நான் ரேபிடோ இல்லாட்டி கேப்ல போய்க்கிறேன். சித்து, என்னடா சொல்ற? என்னாச்சு? இல்லடா, இப்போ டீட்டெயில் சொல்ல கூட எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஏய், நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. கையும் ஷேக் ஆகுது பாரு. ஸ்ட்ரைட்டா சொல்லுடா. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து எல்லாமே சொல்றேன். இப்போ டைம் கம்மியா இருக்குடா. சித்து, நீ என்னோட அண்ணன்டா. உன்னோட ஃபேஸை பார்த்தா புரியுது சம்திங் சீரியஸ்னு. நான் கேட்கறதுக்கு ரீசன் இருக்கு. நீ தனியா போக போற இடம் சேஃபா? அதெல்லாம் சேஃப் தான்டா. என் கூட என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போறேன். அதான் நீ ஓவர் திங்க் பண்ணாத. இன்வெஸ்டிகேஷனா? டேய், நீ என்ன போலீஸா? ஸ்ட்ரைட்டா பேசுடா. இதனாலும் நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேல, பல்லவி மேல தேவையில்லாம பழிய போன்ற ஒரு எதிரி இருக்கான்னு. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தாண்டா இப்போ நான் போயிட்டு இருக்கேன். ஏய், அப்படின்னா நானும் வரேன். நீ தனியா போக வேண்டாம். இல்ல விக்ரம், நீ ஃபேமிலியை பார்த்துக்கோ. அம்மாக்கு ஆல்ரெடி டயர்டா இருப்பாங்க. அப்பா கூட மெடிசன் டைம். அத்தை மாமாவை வீட்டில் சேஃபா அனுப்பணும். நீ தான் இங்க வேணும். சித்து, நீ சொல்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பாவை, அத்தை மாமாவை நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வெரிடா. நீ இப்போ கேபில் அனுப்ப வேணாம். நம்ம காரையே எடுத்துட்டு போ. நீ சீக்கிரம் வேணா போகணும்ல. நான் டிரைவரை வர சொல்லி ஒரு 1/2 hour தானே, அப்புறம் நான் போய்க்கிறேன். டோன்ட் வெரிடா. நீ பார்த்து சேஃபா போ. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏ, பி ரிலாக்ஸ். எந்த டென்ஷனும் வச்சுக்காம போ. கோபத்தில் எதுவும் பண்ணாத. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணு. ஓகே? சரிடா. கண்டிப்பா ஏதோ பெரிய ரீசன் இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுதுடா. ஆனா நீ கேர்ஃபுல்லா இரு. அன்னோன் பிளேஸ்னா எனக்கு லைவ் லொகேஷன் அனுப்பு. கண்டிப்பா அனுப்புறேன்டா. சரிடா, நான் இப்போ கிளம்புறேன். பாய். பி கேர்ஃபுல் சித்து. ஓகேடா, கண்டிப்பா நான் வந்துட்டு எல்லாமே சொல்றேன். அன்னைக்கும் இந்த பொண்ணை தாங்கி பிடிக்கும் போது என் மனசுல ஒரு மாதிரி வலி ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. என்னன்னு தெரியல, இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி தெரியுது. ஆனா எதனால இந்த உணர்வு ஏற்படுது எனக்கு ஒன்றும் புரியல. இவர் என் கூட இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஹார்ட் பீட் இவ்வளோ ஸ்பீடாக துடிக்குதுன்னு என்னால் யூகிக்கவே முடியல. எங்க உங்களுக்கு ஓகே தானே? அடி எதுவும் படலையே? நான் ஐம் ஓகேங்க. தேங்க்ஸ்ங்க. நான் விழ போகும்போதெல்லாம் கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அன்னைக்கு ஸ்டுடியோலையும் அப்படி தான். நான் விழ போனப்போ பிடிச்சிங்க. இன்றைக்கும் அதே மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க? ஏதோ கோ இன்சிடென்ட். நீங்கள் விழ போகும்போது நான் அங்கே இருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் ஒன்று, இனிமேல் நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடங்க. ஏன்னா எல்லா நேரமும் நீங்கள் விழும்போது தாங்கி பிடிக்க நான் அங்கேயே இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? என்னங்க, என்னை கலாய்க்கிறீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அட்வைஸை நான் ஏற்றுக்கிறேன். ஆக்சுவலாக 2 பேரை ஆல்மோஸ்ட் 2 times மீட் பண்ணிட்டோம். உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது மீட் பண்ணாமா? சார், நீங்கள் வேற. நான் விழ போகும்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக என்னோட நேம் உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேனா? என்னோட நேம் திவ்யாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்கள் சிஸ்டரோட பாஸ். இல்லை ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் என்னோட நேம் நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஆக்சுவலாக நானும் உங்களோட நேம் இப்போ கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் முன்னாடி கேட்டீங்க. சொல்லுங்கள், உங்கள் நேம் என்னங்க சார்? என்னோட நேம் ஆதித்யாங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ மேனேஜிங் போஸ்டிங்கில் இருக்கேங்க. அப்புறம் ஆதிராவோட அண்ணன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் தெரியும். அப்புறம் எங்க முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன்? அப்படி திடீர்னு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க?
இல்லைங்க, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் உங்கள் பிஸ்னஸ் ஐடியா பற்றியும் உங்களோட டேலண்ட் ஹார்ட் ஒர்க் பற்றியும் பேசிட்டு இருந்தாலா. குறிப்பாக உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் மேலே நீங்கள் காட்டுற அன்பும் அக்கறையும் ரொம்ப கிரேட்னு சொன்னான். உங்களை பார்த்தா கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி உங்களை திடீர்னு பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, அப்போ ஆதிரா வீட்டில் என்னை பற்றிலாம் பேசுவாங்களா? ஆமாங்க, அவளுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவங்கள பற்றி சலிக்காமல் பேசிட்டே இருப்பாள். நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 வீக் மேலாச்சா. அதான் இன்னைக்கு அவளை வெளியே கூட்டிகிட்டு வரலான்ட்டு வந்தேன். அப்போ தான் உங்களை பற்றி அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணான். சொல்லப்போனால் இப்போ அவளோட இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான். நிஜமாவா சொல்கிறீங்க? இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தெரியுங்களா? ஆமாம் திவ்யா, நீங்கள் நிஜமாவே ஒரு பாஸ் தான். எந்த ஈகோவும் இல்லாமல் உங்கள் ஒர்க்கில் இருக்கிற சின்ன சின்ன மைனூட்டான ஒர்க்ஸை கூட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அதுதாங்க உங்களோட சக்ஸஸ். வெறும் 24 இயர்ஸில் இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் இவ்வளோ சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஆதி சார், இதெல்லாம் நான் ஒரு வெற்றியாகவே பார்க்கல. ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர் சிரிச்சாங்க. இவளால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேலி பண்ணாங்க. ஆனால் அப்போது எனக்குள்ளே இருந்த ஒரு பிடிவாதம், நம்ம திறமை மேலே நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா வேறு யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்கன்னு தான். அப்புறம் இந்த ஈகோ, அது எனக்கும் என் வேலைக்கும் நடுவில் என்றைக்குமே வராதுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே என் கூட வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களும் தான். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் ஆதிரா என்கிட்ட இதெல்லாம் கவனிச்சாங்கன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. நிஜமாவே உங்கள் பேச்சும் உங்கள் தெளிவும் ஆதிரா சொன்னதை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நிஜமாவே உங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் ரியலி இன்ஸ்பிரேஷன். தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் விழப்போகிற நேரத்துல எல்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே, அது நிஜம்தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணின இந்த ஹெல்ப் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை. ஒருவேளை நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும்னு விதி இருந்திருக்கு போல. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து தனியாக காட்டுது திவ்யா. கீப் இட் அப். தேங்க்ஸுங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா இல்லை கூட யார் வந்திருக்காங்களா? நான் மட்டும் வரல, அபி என்ன கூட வந்திருக்காங்க. நான் ஒரு கால் பேசுறதுக்கு தான் வெளியே வந்தேன். அப்போ தான் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம், உங்கள் கூட யார் வந்தா? ஆதிரா வந்திருக்காங்களோ? ஆமாங்க திவ்யா, தங்கச்சி கூட வந்திருக்கேன். அதான் அவங்க கிட்ட சொன்னேனே, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 வீக் மேலே ஆச்சுன்னு. அதான் அவளையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். சூப்பர். ஆதிரா வந்திருக்காங்கன்னா நம்ம அண்ணாவை எப்படியாச்சும் மீட் பண்ண வச்சிடலாம். என்ன பண்ணுறது? ஓகே, இவர்கிட்டயே சொல்லலாம். ஆதி சார், உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு அப்படியே எங்கள் டேபிளுக்கு வரீங்களா? அப்படியே நம்ம 4 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பாக திவ்யா. ஆக்சுவலாக இதுக்கு நான் எப்பவும் நோ சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆதிராக்கு அபிசார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட பெரிய ஃபேன் ஆச்சே. நான் இப்போ உடனே கூட்டிகிட்டு வரேன். சரிங்க ஆதி, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அண்ணா, இன்னைக்கு உனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் நீ செம்ம ஹாப்பியாக போற. ஓய், என்ன சொல்ற திவ்யா? முதல்ல நீ இவ்வளவு நேரம் எங்க போன? அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத முதல்ல கேளுண்ணா. என்னடா தேவ்ஸ்? இப்போ உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான பர்சன் உன்னோட சேர் பக்கத்துல உட்காந்து உனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் எல்லாம் உன் கூட சேர்ந்து சாப்பிட போறாங்க. என்ன திவ்யா, ஏதோ மண்டை கலண்டுருச்சா? என்ன உளறிட்டு இருக்க? யார் இது எனக்கு பிடிச்ச ஸ்பெஷலான பர்சன்? ஹாய் அபி சார். அம்முக்குட்டி, இவ எப்படிங்க? எனக்கு என்ன இவ்வளோ ஸ்பெஷலா இவ்வளோ அழகா இருக்கா? என் கண்ணை என்னால நம்பவே முடியலையே. ஆதிரா, இந்த பிளாக் ட்ரெஸ்ல நீ செம மாசா இருக்க தெரியுமா? என் கண்ணு உன்னை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேங்குது. அப்படியே உன்னை தூக்கி கொஞ்சம் போல இருக்கடி செல்லும். ஹே ஆதிரா, ஆதி சார் வாங்க, 2 பேரும் உட்காருங்க. ஏன் லேட்டாக இருக்கீங்க?
திவ்யா மேம், நீங்க எப்போ வந்தீங்க? உங்களையும் அபிசாரையும் இங்க பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அண்ணா உங்களை பார்த்துருப்பாரு போல, அதான் இப்போ உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா ஆதிரா, நிஜமாவே இது பெரிய சர்ப்ரைஸ் தான். ஹே ஆதிரா, இந்த ட்ரெஸ்ல நீ வேற லெவல்ல இருக்க தெரியுமா? செம கியூட். திவ்யா, நீ வாயை திறந்து சொல்லிட்ட. ஆனா எனக்கு அவ்வளவு வர்ணிக்க வார்த்தையே இல்லடி. அப்படியே திக்கு முக்காடி போய் இருக்கேன். நிஜமாவே நல்லா இருக்கா மேம்? தேங்க்யூ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண பிளேஸ்ல நானே டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் மேம் இது. வாவ் ஆதிரா, நிஜமாவே இது நீ டிசைன் பண்ணதா? நம்பவே முடியல. உன்னோட டேஸ்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு. இந்த Black கலர்ல நீ பண்ணிருக்க அந்த ஒயிட் கலர்ல சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே பாக்குறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ரியலி அமேசிங்யா. தேங்க்யூ சார். உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்கறத விட உனக்காகவே பர்ஃபெக்டா நீ பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கலர் உன்னோட ஃபேஸ்க்கு அவ்வளோ பிரைட்டா இருக்கு. அதிலும் இந்த டிசைன் ரொம்ப கிளாஸியா இருக்கும் ஆதிரா. உன்னோட இந்த ஒர்க்கை பாராட்டியே ஆகணும். ஓகே கைஸ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்ணிடலாம். நீயும் நானும் எப்பவும் நமக்கு பிடிச்சது தானே சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு ஆதிராக்கும் ஆதிக்கும் பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே? அபில் ஓகேனா? அபி சார். சொல்லு ஆதிரா. சார், எனக்கும் அண்ணாவுக்கும் மட்டும் பிடிச்சது சாப்பிட்டா எப்படி? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதனால நம்ம 4 பேருக்குமே பிடிச்சதை ஆர்டர் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதானே? சூப்பர் டாமோ, அப்படியே பண்ணிடலாம். ஆதிரா, இப்படி என் கூட பேசிட்டே இருக்கிறியா? நீ பேசுறது அவ்வளோ அழகா இருக்கு. நீ ஏண்டி இவ்வளோ அழகா இருக்க? எத்தனையோ பொண்ணுங்க என்ன கடந்து போயிருக்காங்க. ஆனா என் மனசு உன்னை தேடியே வந்துட்டு இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சீக்கிரமாவே என்னோட காதலை உன்கிட்ட வெளிப்படுத்துவேன். உன்னோட அன்பும் அக்கறையும் எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும். நீ என்னோட உயிர்டி, உயிரோட கலந்துட்ட. தம்பி, ஊட்டி மலையை நல்லா சுத்தி பார்த்தாச்சு போல. ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்த போல இருக்கே. உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தம்பி. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? வரதராஜன். என்னடா, ஊட்டியெல்லாம் சுத்தி அந்த லாரி டிரைவர் அட்ரஸ கண்டுபிடிச்சிட்ட போலயே. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த லாரி டிரைவரோட அட்ரஸ தேடி வந்தப்பவே உன்னோட சாவுக்கான அட்ரஸ நீயே எழுதிட்ட. டேய், நீ எதுக்காக இங்க வந்தன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அபிஷேக் அம்மாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்க தானே? ஆனா அதை கண்டுபிடிச்ச ஒருத்தன் கூட உயிரோட ஊர் போய் சேர்ந்ததா சரித்திரமே இல்ல. டிடெக்டிவ் வெற்றி தானே நீ? உன் பேர்ல தான் வெற்றி இருக்கு. ஆனா உன் முன்னாடி நிக்கிறது ஒரு தோல்வே இல்லாத ராட்சசன்டா. ஒரு லாரி டிரைவர் கிடைச்சா உண்மையை சொல்லிடுவான்னு நினைச்சியா? அவன் ஓட்டுனது வெறும் லாரி இல்லடா, என் அதிகாரம். அந்த அதிகாரம் தான் அன்னைக்கு ஒரு உயிரை எடுத்தது. இன்னைக்கு உன்னையும் எடுக்க போகுது. அபிஷேக்கால என் நிழலை கூட தொட முடியாது. இதுல நீ அவனுக்கு தூதுவனா? உயிரை பணையம் வச்சு ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்க ஓடி வந்தியே. இப்போ அந்த ரகசியம் உன் கூடவே மண்ணுக்குள்ள போக போகுது. இந்த வரதராஜன் முகத்தை பார்த்ததுக்கு நீ கொடுக்க போற விலை உன்னோட உயிர் தான்டா. ஹே பாய்ஸ், நான் வர வரைக்கும் இவனை பத்திரமா பாத்துக்கங்க. இவன் சாதாரண ஆள் இல்ல, டிடெக்டிவ் மூளை உனக்குள்ள ரத்தத்திலேயே ஓடிட்டு இருக்கு. அதனால இவன் எப்படியும் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பான். பத்திரமா பாத்துக்கங்க. எஸ் பாஸ். ஏய், எங்களை தாண்டி எஸ்கேப் ஆகணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் உன்னோட உயிர் உன்கிட்டயே இருக்காதுடா. வரதராஜா, உன்னோட இந்த நரித்தனம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா?
20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் கூட பிறந்தவ கூட பார்க்காம ஈவ இறக்க இல்லாம ஆக்சிடென்ட் பண்ணி அவளை துடிக்க கொண்டவன் தானே நீ. அப்பவே உன்னோட கிரிமினல் புத்தி அவ்வளவு கேவலமா வேலை செஞ்சிருக்குன்னா இப்போ உன்னோட உண்மையை மறைக்க நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவன்னு எனக்கு தெரியாதா? இப்போ வேணா என்னை பிடிச்சு கட்டி போட்டுட்டு நீ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நான் டிடெக்டிவ் வெற்றி, என் பேர்லயே வெற்றி இருக்குடா. உன்னை அவ்வளவு அசால்ட்டா இட போட்டுட்டு உன் பொருளை வந்து மாட்டிட்டேன்னு நினைச்சியா? உன்னோட அந்த விசுவாசி டிரைவரை தேடி நீ அலைஞ்சியே, அங்கேயே நான் போட்ட வழியில நீ சிக்கிட்டடா. உனக்கு சாதகமான எல்லா ஆதாரங்களும் இப்போ என்கிட்ட இருக்கு. உன் முன்னாடி நானே வந்து வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டேனா அதுல அவ்வளவு பெரிய பிளான் இருக்கும். இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு எனக்கு தெரியாதா? இன்னும் 1 மணி நேரம் தான்டா என் நண்பன் வருவான்டான். அவன் நண்பனுக்காக உயிரே கொடுக்க தயங்காத சிங்கண்டாவன். ஊட்டிலேயே அந்த வளைவு நிலவுல அவன் பைக்கு பறந்து வந்துட்டே இருக்கு. நான் உன் பொடியில இருக்கேன்னு நீ மிதப்புல இருக்க. கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் உன்னோட சாம்ராஜ்யமும் மண்ணோட மண்ணாக போகுது.